டிமிட்ரி மெட்வெடேவ் ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் புதினோட ரொம்பவே ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ரஷ்யா வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் இவரோட பங்கு இருக்கும். ஸோ ரஷ்யாவோட அரசியல், ரஷ்யாவை சார்ந்திருக்க உலக அரசியலில் இவரோட பங்குன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலோட சேர்பர்சன், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளில் இவர் இருந்துட்டுருக்காரு. புதினோட ஒரு நெருங்கிய நண்பர். இப்படிப்பட்ட இவர் நேற்று அவரோட டெலகிராமில் ஒரு பதிவை போடுறாரு. அந்த டெலகிராம் பதிவில் கியூவை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது நியூக்ளியர் வாராக மாறுமா, இல்லை நியூக்ளியர் வார் வராமல் போகுமா, ரஷ்யாவோட ரெட்லைன்ஸை கிராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது போயிட்டுருக்கு. மதர் ஆஃப் ரஷ்யன் சிட்டிஸை, கியூவை வந்து மதர் ஆஃப் ரஷ்யன் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நகரத்தை ஒரு உருக்கப்பட்ட இரும்புகள் உருங்குனா அது எந்த நிலமையில் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நகரமாக மாற்றுறதுக்கான சக்தி ரஷ்யா கிட்ட இருக்குது. இதை மாற்றுறதுக்கு ரஷ்யா முடிவு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்றது இந்த உலகத்தோட கைகளில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்படி கியூவை நியூக்ளியர் வெப்பன் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்த முடியுமா, இல்லை கியூன்றதையும் தாண்டி ஒரு நகரத்தை நியூக்ளியர் வார்ஹெட் இல்லாமல் கன்வென்ஷனல் வெப்பன் வச்சு இந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்த முடியுமான்னு பார்க்குறப்ப தான் இவர் இன்டைரக்டாக எந்த ஒரு வெப்பனை பற்றி இதில் பேசியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. டிமிட்ரி மெட்வெடேவ் சொல்லியிருக்கிறது வேற எந்த வெப்பனும் இல்லை, த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ். ரஷ்யாவோட ஒரு மோசமான தயாரிப்பு உலகத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு நாடு இப்படி ஒரு கன்வென்ஷனல் வெப்பனை உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு டெட்லியான வெப்பன். இதை ரஷ்யா பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா, உண்மையிலே இந்த வெப்பன் அந்த அளவுக்கு டெட்லியா? அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய பிரிசனர் ஸ்வாப், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக்கி தம்புகிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நடந்திருக்க செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ், இது வரலாறு இல்லை இதோட பவர் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சிடும். ஒரு 206 நபர்களை ரஷ்யாவும் உக்ரைனும் சேர்ந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த பிரிசனர் ஸ்வாப் டீல் அவங்க தான் முடிச்சிருக்காங்க. அவங்களோட தலைமையில் இந்த 206 பேர், 103 ரஷ்யர்கள், 103 உக்ரைனியர்கள் இந்த பிரிசனர் ஸ்வாப் மூலமா 2 நாடுகளுக்கும் மாற்றப்பட்டிருக்காங்க. இதில் ரஷ்யாவுக்கு இந்த 103 நபர்களும் கர்ஸ்க் பகுதியில் இப்போ சமீபத்தில் உக்ரைனால் பிடிக்கப்பட்டாங்கல்ல அந்த நபர்கள் தான் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த கர்ஸ்கில் உக்ரைனுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்ததோ இல்லையோ, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை கொலாப்ஸ் ஆகிறத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உக்ரைனுக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வெற்றின்னு பார்த்தோன்னா இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ்ல உக்ரைனோட பிரிசனர் ஆஃப் வார், ரொம்ப நாளாக இந்த போரோட ஆரம்பத்தில் இருந்து நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு சில நபர்களை இங்கே பிடிக்கப்பட்ட ரஷ்யாவோட வீரர்களை மாற்றா கொடுத்துட்டு இவங்க இந்த இடத்துல மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து இப்போ சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அதுக்கான பெர்மிஷன்ன்றது இப்போ கிடையாது. வரப்போகிற நாட்களில் அதுக்கான முடிவுகளை நாங்கள் எடுப்போமான்றதை ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா ஜோ பைடன்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. யூகே தொடர்புடைய ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்காரு. புதின் வந்து இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துட்ருக்காரு, இதுக்கு உங்களோட பதில் என்ன, இதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாகி நான் ஃபஸ்ட்டு பேசி முடிச்சிடுறேன், முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான பதிலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா புதினை பற்றி பெருசாக எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் இப்போதைக்கு எங்களோட லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான பர்மிஷனை நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ கியூ இதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்கப்பட்டாலும் உக்ரைனுக்கு ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை வச்சு அடிக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்கப்பட்டாலும் 90% வரைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கீ மிலிட்டரி வேல்யூவபிள் டார்கெட்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இவங்களோட மிசைல் லான்ச் சைட்ஸ்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்த ATACMS ஸ்டார்ம் ஷேடோ மிசைலோட ரேஞ்சுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கிறதாவும் ஒரு தகவலானது இப்போ வெளியில் வந்திருக்கு. எல்லாத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த டிமிட்ரி மெட்வெடேவோட இந்த ஒரு பதிவானது. அவரோட டெலகிராம் பதிவு இதுதான் அஃபிஷியலாக அவர் போட்டது. இது வந்து அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கியூவை வந்து ரஷ்யாவோட மதர் ஆஃப் ஆல் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஏண்டா மாஸ்கோ தானே ரஷ்யாவோட தலைநகரம், அப்புறம் ஏன் கியூ இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதுலேயும் ஒரு காரணமானது இருக்குது. கியூன்றது தான் ரஷ்யாவோட எல்லா நகரங்களுக்கும் முன்னாடி உருவான நகரம். இந்த ரஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ரஷ்யா அஃபிஷியலாக சோவியத் ரஷ்யா உருவாகிறதுக்கு முன்னாடி கியூ தான் வந்து எல்லாத்துக்குமே சென்ட்ரலைஸ்டான இடமா இருந்துச்சு. முதல்ல உருவாக்கப்பட்ட நகரமும் இந்த ரஸ் கல்ச்சரை பேஸ் பண்ணி இந்த கியூ தான். அதுக்கப்புறமா தான் எல்லா நகரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டது. இப்போது ரஷ்யன்ஸ்காக இருக்கட்டும், உக்ரைனியன்ஸ்காக இருக்கட்டும், பெலாரஷியன்ஸ்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே மதர் சிட்டினா அது இந்த கியூ தான். மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஷ்யாவோட எல்லா நகரங்களுக்கும் ஒரு தாய் நகரம்னா அது இந்த கியூ தான். அந்த கியூவை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரத்தையும் இப்போ உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விதங்களில் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட்டோட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது மூலமா தங்களோட தலைநகரத்தை
ஒரு மோசமான அழிவு பாதைக்கு ஒரு மோல்டட் ஸ்டீல் பாலா இப்போ மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகள்லையும் உக்ரைன் ஈடுபட்டு இருக்காங்கன்னு அந்த ஒரு பதிவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு, நியூக்ளியர் வார் இந்த இடத்துல ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது கம்மி. ஏன்னா ரஷ்யா வந்து நீங்கள் குளோபல் சவுத்தோட பவர்லேருந்து பிரித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். குளோபல் சவுத் கிட்ட இருந்து ரஷ்யா உங்களால் பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ்ன்றது தான் பதில் கிடையாது. என்னைக்கு உண்மையிலேயே ரஷ்யாவோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ரஷ்யான்ற ஒரு நாடு இருக்கவே கூடாதுன்னு என்னைக்கு ஒரு அட்டாக் ஆனது நடத்துறதுக்கு முயற்சிகளானது பண்ணப்படுதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் என்னைக்கு எடுக்கப்படுதோ அன்னைக்கு தான் ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் வார அறிவிப்பாங்க. அப்படி கியூவை சரண்டர் பண்ண வைக்கணும் இல்லை எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்கப்ப கியூவை நாங்கள் தடுத்து நிறுத்தோம்னா அதுக்கு இது எதுவுமே தேவையில்ல, கன்வென்ஷனல் வெப்பனை வச்சு எங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அப்படி என்னடா பெரிய கன்வென்ஷனல் வெப்பன்? ஒரு கன்வென்ஷனல் வார்ஹெட்டை கொண்ட ஒரு வெப்பனால் ஒரு நகரத்தையே ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்க முடியுமான்னு பார்த்தோன்னா முடியும். இதுக்கு உலகத்தில் 2 நாடுகள் கிட்ட தான் இந்த மாதிரி மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ், நியூக்ளியர் வார்ஹெட் அல்லாத வெப்பன்ஸ்ன்றது இருக்குது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. இதில் இந்த வெப்பனை முதல்ல உருவாக்குனது இது எல்லாமே தெர்மோபேரிக் பேஸ்டு வெப்பன் தான். முதல்ல உருவாக்குனது அமெரிக்கா தான். 2003 மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்னு ஒரு கன்வென்ஷனல் தெர்மோபேரிக் பாம்பை இவங்க ரெடி பண்ணுறாங்க. இது GBU-43 சீரீஸோட பாம் தான். மேசிவ் ஆர்டினன்ஸ் ஏர் பிளாஸ்ட் MOAB, அதை தான் நிக்நேமாக வச்சு மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. இதோட வெயிட் பார்த்தோன்னா ஃபிசிக்கலாக ஒரு 8000 கிலோவுக்கும் அதிகம். இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்னா ஆப்கானிஸ்தானில் 2017 ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் வெடிச்சதுலேயே அதிக சக்தி வாய்ந்த கன்வென்ஷனல் வார்ஹெட்டை கொண்ட நியூக்ளியர் வார்ஹெட் இல்லாமல் வெடிச்சதுலேயே அதிக பவர்ஃபுல்லான ஒரு பாம்னா யூஸ் பண்ணப்பட்டதில் இது ஒன்று தான். 2017 IS அமைப்போட ஒரு சில ஹைட் அவுட்ஸில் இந்த பாம்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதில் நிறைய அந்த அமைப்பு சார்ந்த நபர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் அமெரிக்கா சொல்கிறாங்க. இப்படி 8100 கிலோ இருக்கக்கூடிய இந்த பாம்ஸை அமெரிக்காவோட ஒரு சில பாம்பர்ஸ்லையும் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்லாம் சொல்கிறாங்கல்ல C-130 வகையான விமானங்கள் அதிலிருந்து லான்ச் பண்ண முடியும். இது லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே வெடித்து அந்த இடத்துல இருந்து ஒரு மேஜரான எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்துகிறப்போ அங்கே நியூக்ளியர் வெப்பன் வெடிக்கிறப்போ என்ன பிரச்சனை வருதோ அதே தான் இந்த இடத்துலையும் நடக்கும். அப்படி ஒரு பாம்பை உருவாக்குறாங்க. ஒரு 10 டன் TNT வெடிச்சதுன்னா ஒரே இடத்துல ஒரு நகரத்தோட மத்திய பகுதியில் இந்த 10 டன்னு 10,000 கிலோவுக்கு TNTயை வச்சு வெடிக்க வச்சோன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுமோ அதே அளவுக்கு அழிவை உருவாக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான் இந்த மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்னு சொல்லக்கூடிய GBU-43. இதை 2003 அமெரிக்கா உருவாக்கி முடிச்சிட்டாங்க. அமெரிக்கா உருவாக்கினா அடுத்தது அதே மாதிரி ஒரு வெப்பனை ரஷ்யா உருவாக்குவாங்க. இல்லை ரஷ்யா உருவாக்குனாங்கன்னா அதே மாதிரி ஒரு வெப்பனை அமெரிக்கா உருவாக்குவாங்க. சோவியத் காலகட்டத்திலிருந்து கோல்டு வார் ஏராவில் இதே தான் நடந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 90களில் ரஷ்யா பிறந்ததுக்கு அப்புறமாவும் மறைமுகமாக இந்த கோல்டு வார் ஆனது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்க ஆரம்பிச்சது. இதனால ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா 2007 இந்த பாம் அவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியில் வரல. மற்ற உலக நாடுகள் யாருமே இதை கெஸ்ஸும் பண்ணலை. நிறைய மேஜராக வந்து ரஷ்யா ஏதோ சீக்ரெட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் இந்த வகையான ஆயுதத்தை தான் இவங்க உருவாக்குறாங்கன்னு அமெரிக்காவாலேயே கெஸ் பண்ண முடியல. முதல் முறையாக ரஷ்யா வந்து இதை பயன்படுத்திட்டு ஃபீல்டு டெஸ்ட் பண்ணிட்டு அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஏவியேஷன் தெர்மோபேரிக் பாம் ஆஃப் இன்க்ரீஸ்டு பவர், ஷார்ட்டாக ATBIPன்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு நிக்நேம் செல்ல பேர் தான் அந்த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் FAOBன்றது. அந்த ரிசல்ட் ஃபீல்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்கன்னா இந்த பாமோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 7100 கிலோ. ஓவரால் இந்த பாமோட ஒட்டுமொத்த வெயிட்ன்றது 7100 கிலோ. ஆனால் இது ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்ட், இது வெடிக்கக்கூடிய அந்த சமயத்தில் இது வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜின்றது எவ்வளோ தெரியுமா? அமெரிக்காவோட மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் இருக்குல்ல, அது 10லேருந்து 11 டன் TNT வெடித்தா எந்த அளவுக்கு பிளாஸ்ட்டை ஏற்படுத்த முடியுமோ, ஒரு வெடிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஏற்படுத்த முடியும். அதோட வெயிட் 8000 கிலோ. ஆனால் 7000 கிலோ உள்ள இந்த பாம்பால் 44 டன் 40லேருந்து 44 டன் வரைக்கும் ஒரு TNTயை வச்சு ஒரு சிட்டிக்கு நடுவில் வச்சு வெடிக்க வச்சா எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்த முடியுமோ அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெகா கன்வென்ஷனல் பாம்னு இதை சொல்லலாம். இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் வெடிச்சதுன்னா எந்த அளவுக்கு அழிவுகளை ஏற்படுத்த முடியுமோ அதே அளவுக்கு அழிவுகளை இந்த ஒரு பாமால் கன்வென்ஷனல் வார்ஹெட்டை வச்சே பயன்படுத்த முடியும். இந்த அளவுக்கு இதை டெட்லியாக மாற்றுறதே இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க தெர்மோபேரிக் வார்ஹெட் அம்யூனிஷன் சொல்லுவாங்க. இந்த தெர்மோபேரிக் வார்ஹெட் என்ன பண்ணுன்னா இதோட லான்ச் மெக்கானிசம் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பாம், ஹெவி ஒரு மான்ஸ்டரஸ் பாமை ரஷ்யாவோட எல்லா ஏர்கிராஃப்ட்ஸாலையும் கொண்டு போயிட்டு லான்ச் பண்ணிட முடியாது. ரஷ்யாவோட ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டு குறிப்பிட்ட மிஷனுக்காக பாம்பிங்காக பயன்படுத்தக்கூடிய Tu-22M3 பேக்ஃபயர், Tu-95 MS பியர் ஹெச், அது மட்டும் இல்லாமல் Tu-160 பிளாக் ஜாக், இந்த மாதிரி பாம்பர் விமானங்களில் இருந்து தான்
இந்த ஒரு பாம்பை லான்ச் பண்ண முடியும். நார்மலாக வந்து நம்ம ஒரு மிசைலை பாம்பர்லேருந்து லான்ச் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பாம்பை லான்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்களானது இருக்குது. இப்போ உக்ரைன் மேலே இந்த பாம்பானது ட்ராப் பண்ணப்பட்டுருச்சுன்னா, இப்படி ஒரு ஏர்க்ராஃப்ட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வேகத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு அப்புறமா அதோட பேராஷூட்ஸ் ஓப்பன் ஆகி ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சுல ஒரு நியூக்ளியர் வெப்பன், அதே மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேகத்தை குறைச்சிக்கிட்டு கீழே வரும். அந்த சிட்டியோட உயரத்துலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500லேருந்து 1000 மீட்டருக்கு உயரத்தில் வரப்போ இந்த பாம்பானது எக்ஸ்ப்ளோட் ஆகும். அப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு நியூக்ளியர் வெப்பன் வெடிச்சா என்ன நடக்கும், ஒரு ஷாக் வேவ்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபயர் பால்னு சொல்லிட்டு இது எல்லாமே உருவாகும்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் உருவாகும். இதில் உருவாகக்கூடிய அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்ன்றது எந்த அளவுக்கு தெரியுமா பெருசாக இருக்கும், 300 மீட்டர். 300 மீட்டர்னால் ஒரு 1000 அடிக்கு கிட்டத்தட்ட அந்த நெருப்பு பந்து மட்டுமே உருவாகும். அந்த நெருப்பு பந்துக்குள்ளே சிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கில் என்ன ஆகுமோ அதே மாதிரி கட்டிடங்கள் தூசாக மாறும். இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள் எல்லாமே உருகி கீழே ஒழுக ஆரம்பிக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை தாண்டி அந்த பிளாஸ்ட் ரேடியஸ், அந்த பிளாஸ்ட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுறது 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டிடங்களை 60லேருந்து 80% டேமேஜ் ஆகிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்கள் உருப்படியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. இதெல்லாம் டெட்லி கிடையாது. இப்போ நம்ம கேட்குறப்ப இதுவே மோசமான ஒரு விஷயமா இருக்கும். என்னடா நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கில் நடக்கிற மாதிரியே நடந்துட்டுருக்கேன்னு கேட்பீங்க. இப்படி இந்த தெர்மோபேரிக் பாம்பு வெடிக்கிறப்ப என்ன நடக்கும்னா, அதோட ரேஞ்சுக்குள்ளே அந்த 3 கிலோமீட்டர் இல்லை அதோட பிளாஸ்ட் ரேடியஸ்க்குள்ளே எந்த பகுதிகள்லாம் இருக்கோ அந்த பகுதிகளில் இதுலேருந்து ஷார்ப்னல்ஸ், டாக்ஸிக் கேஸ், ஃபியூவல் எல்லாமே ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறப்ப என்ன போகும்னா, அது ஃபயரை கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையும் தனக்குள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு ஃபயர் ஆனது உருவாகணும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து முக்கியமான தேவை. இப்படி சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை உறிஞ்சு இழுக்கிறப்போ இந்த வெடிப்பை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இன்டைரக்டாக அவங்கள பாதிக்க வச்சிடும். இந்த பிளாஸ்ட்டை கேட்டாங்கன்னா அவங்களோட காதுகள் திரும்ப கேட்க முடியாத அளவுக்கு பர்மனன்ட் டிசேபிலிட்டிஸை அவங்களுக்கு ஏற்படுத்திடும். விஷுவலாக பார்க்குறவங்களுக்கு அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ எல்லாமே நியூக்ளியர் வார்ஹெட்டில் என்ன விஷயங்கள் நடக்குமோ, இல்லை நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ நியூக்ளியர் பாம்பு வெடிக்கிறப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் வருமோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல நடக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம், இது வெடிச்சு முடிச்சதுன்னா இதோட கான்சிக்வன்சஸ் ஆனது முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சதுன்னா அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சார்ந்த பிரச்சனைகள், ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. இதை இப்போ ரஷ்யா எப்படி லான்ச் பண்ணுவாங்க, இது லான்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வெடிக்கும்ன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் ரஷ்யாவுக்கு இருக்க ஒரு மேஜரான பிரச்சனை என்ன தெரியுமா, பாம்பர் விமானங்கள்லேருந்து இதை நம்மளால் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த பாம்பர்ஸ் ஆனது உக்ரைனுக்குள்ளே போச்சுன்னா பறக்கும். அப்படி பறக்கிறப்போ பேட்ரியாட்டால் இந்த பாம்பர்ஸ்ன்றது இன்டர்செப்ட் பண்ணப்படுறதுக்கு, சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆனது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படின்னா ரஷ்யாவில் இதை லான்ச் பண்ண முடியாதா? ஏன்னா ஒரு பாம்பரில் இப்போ ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறதுலாம் ரஷ்யாவோட டெரிட்டரியிலேருந்தே க்ரூஸ் மிசைல்ஸை இல்லை வேறு ஏதாச்சும் மிசைல்ஸ் இந்த பாம்பர்ஸ்லேருந்து லான்ச் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதோட இன்ஜின்ன்றது ஆக்டிவேட் ஆகி அது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் போகிறது நம்ம ஒரு ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கப்போ அதுலேருந்து மேலேருந்து ஒரு பொருளை தூக்கி போடுற மாதிரி தான். அப்படின்றப்போ ஒரு ரேஞ்சுக்கு வெளியில இருந்து தான் இதை லான்ச் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் ரஷ்யாவோட RS-28 சர்மாட்ன்றது இந்த இடத்துல ஆக்ஷனுக்கு வருது. ஏன்னா அந்த ஒரு மிசைலில் இந்த 7100 கிலோ எடை கொண்ட ஒரு பாம்பை ரஷ்யாவால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை சாட்டான் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே நியூக்ளியர் வெப்பனை வச்சாலும் சரி, இல்லை நியூக்ளியர் வார்ஹெட் இல்லாமல் கன்வென்ஷனல் வார்ஹெட்டை இந்த மாதிரி வெப்பன்ஸை வச்சாலும் சரி, அது பேருக்கு ஏற்ற மாதிரி அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இப்போ இது மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகளானது இருக்குது. இதோட வெயிட்ன்றது 7100 கிலோ இருக்குல்ல, இதை ஒரு வார்ஹெட்டை மட்டும் வைக்காமல் இதோட வெயிட்டை குறைக்கிறப்போ மல்டிபிள் வார்ஹெட், ஏன்னா சாத்தான் 2 பொறுத்த வரைக்கும் MIRV டெக்னாலஜி கொண்டது. MIRV தொழில்நுட்பத்தோட நிறைய வார்ஹெட்ஸை கொண்டு போயிட்டு அதனால் லான்ச் பண்ண முடியும். ஆனால் இதோட வார்ஹெட்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறப்போ கன்வென்ஷனல் வார்ஹெட்டை அதோட ஏரோடைனமிக்ஸில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். இல்லை எனக்கு சிங்கிள் வார்ஹெட்டோட இதை லான்ச் பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த சார்மத்தை பொறுத்த வரைக்கும் இது 3 ஸ்டேஜ் ப்ரொப்பலண்ட்டை கொண்டது. அதில் ஒரு ஸ்டேஜ் லிக்விட் ஸ்டேஜ் நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ ஏரோடைனமிக்கலி அதுக்கு பிரச்சனை ஏற்படும், அதோட ட்ரெஜெக்டரியில் பிரச்சனை ஏற்படுத்தும், அதோட அக்யூரசியில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நடைமுறை சிக்கல்களானது இப்போதைக்கு இந்த சார்மத் 2லேருந்து இதை லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணோன்னா ரஷ்யாவுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று அந்த சர்மட் ICBMல இருந்து MIRV டெக்னாலஜி இல்லாமல் ஒரே ஒரு சிங்கிள் வார்ஹெட்டோட அதோட கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி இந்த ICBM லான்ச் பண்ணுது. அப்படி இல்லையா இதோட மாஸை குறைச்சி இதோட வெயிட்டை குறைச்சி மல்டிபிள் வார்ஹெட்டை வச்சு அதை திரும்பவும் ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அதை படைகளில் சேர்த்து அதுக்கப்புறமா
அதை உக்ரைன் மேலே பயன்படுத்துறது. இதில் மேபி ரஷ்யா யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை தான் ரஷ்யா சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ஸே நடக்காமல், ஒரு நாட்டை அணு ஆயுதத்தால் அழிக்காமல், அப்படிப்பட்ட பாசிபிள் கொண்ட மற்ற சினாரியோஸை இல்லை அதே மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு வெப்பன் சிஸ்டம் தான் இந்த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ். ஸோ இதை இப்போ பயன்படுத்துறதுக்கு ஒரு ஹிண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது. இன்கேஸ் நாளைக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் ஒரு நியூக்ளியர் வார் வரலனாலும் உக்ரைனை சரண்டர் பண்ணுறதுக்கு இல்லை உக்ரைனுக்கு எப்படி அடித்தா வலிக்குமோ அப்படி வலிக்கிறதுக்கான வெப்பன்ன்றது இப்போ ரஷ்யா கிட்ட இருக்குன்றது இதன் மூலயமா ரொம்பவே தெளிவாக தெரிய வந்துட்டு. இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், ஒரு சின்ன கிளிப். இதை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்க்குறப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ சின்ன சின்னதாக விழுந்து வெடிக்கும்னு தெரியும்ல. இதை வந்து அமெரிக்கா சார்ந்த ஒரு சில நபர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை இப்படி தான் பண்ணுவாங்க, நாட்டோ மேலே கையை வச்சுட்டா அதோட ரெஸ்பான்ஸ்ன்றது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காமிச்சிட்ருக்காங்க. இது வந்து நான் நியூக்ளியர் ஸ்டேட் மேலே, அணு ஆயுதம் அல்லாத ஒரு நாட்டு மேலே நாட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது அதை ரஷ்யா வச்சு ஒரு சிமுலேஷனாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாருமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உலக அளவில் அதிகமாக அணு ஆயுதங்களை கொண்ட நாடுனா அது ரஷ்யா மட்டும்தான். இந்த அத்தனை அணு ஆயுதங்களும் வெடிக்கிற வரைக்கும் ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லை ரஷ்யாவோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்களான்றது இதை உருவாக்கினவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அடுத்த ஒரு வார் நாட்டோவுக்கோ இல்லை 2 நியூக்ளியர் நாடுகளுக்கு நடுவில் மெயினாக இந்த வெஸ்ட் விசஸ் ரஷ்யான்னு வரப்போ அது உலகத்தோட ஒரு மோசமான அழிவில் கொண்டு போயிட்டு தான் விடும். ஏன்னா ரஷ்யாவோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ அவங்களோட டிஸ்போசலில் இருக்க எல்லா வார்ஹெட்ஸையும் எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யா தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சிமுலேஷன்ஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ப்ராக்டிக்கலி இது எல்லாமே பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு நடுவில் உக்ரைனோட கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட ஷாஹித் ட்ரோன்ஸ், ஈரான் கிட்ட இருந்து ரஷ்யா வாங்கி பயன்படுத்திட்டு இருக்க அந்த ஷாஹித் இல்லை ஜெரனியம் ட்ரோன்ஸ்ன்றது 8000க்கும் அதிகமான ட்ரோன்ஸ்ன்றது இன்னைய தேதி வரைக்கும் உக்ரைன் மேலே பயன்படுத்தப்பட்டு இருக்கு. முதல் முறையாக செப்டம்பர் மாதம் 2022 செப்டம்பர் 13 நினைக்கிறேன், அன்னைக்கு தான் முதல் ஷாஹித் ட்ரோன் அட்டாக்ன்றது உக்ரைனால கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அதோட ஒரு சில உதிரி பாகங்கள் அது கிராஷ் ஆனதுக்கப்புறமா அது எல்லாமே எடுத்து வச்சு வெளி உலகத்துக்கு காமிச்சாங்க. இங்கே பாருங்கள், உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஈரான் ட்ரோன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் 8000 ட்ரோன்ஸை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தேதி செப்டம்பர் 15 2024, ஒரு 2 வருஷம் 730 நாளையும் தாண்டி போயாச்சு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 11 ட்ரோன்ஸுக்கும் அதிகமாக இந்த இடத்துல ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஈரானோட ட்ரோன்ஸ் மட்டும் இல்லைன்னு வைங்க ரஷ்யா கிட்ட, இந்நேரத்துக்கு இந்த அளவுக்கு அதிகமான ஒரு அட்டாக்கை ரஷ்யாவால் பண்ண முடியுமான்றதே ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருந்திருக்கு. ஸோ ரஷ்யா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் ப்ரீ வார் 2022க்கு முன்னாடியே இந்த மாதிரி சம்பவங்களை நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டு ஈரான் கிட்டேருந்து வாங்குறதுக்கான அந்த கணக்கை காமிச்சிட்டு இன்னமும் அந்த பேர்லேயே நிறைய வெப்பன்ஸை ஈரான் கிட்டேருந்து பிளாக் மார்க்கெட் மூலயமா வாங்கி அவங்களோட ஆர்சனலில் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ், ஒரு நான் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை இந்த ஒரு வெப்பன் மூலயமா பயன்படுத்துறதுனால இந்த அளவுக்கு அழிவுகள் ஏற்படுன்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா, அதே டைமில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுகிறது உங்கள் ஆர்கே.